பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 77 அதிகாரம் 14வது வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே, ஆண்டவர் ரொம்ப அதிசயமான தேவன்பா. அவர் என்ன அதிசயம்னா, உங்க வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்யற தேவனாமா. இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு அதிசயத்துக்காக, அற்புதத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். நீங்க ஒரு வியாதியின் மத்தியில மாட்டிட்டு இருக்கலாம். எனக்கு திருமணம் நடக்குமா, திருமணம் நடக்காதா, என் படிப்புல நான் முன்னேறாம போயிடுவேனா, என் லைஃப் இப்படியே போயிடுமா, ஏசப்பா என் லைஃப்ல ஒரு மிராக்கிள்ஸ் செய்ய மாட்டாரா, ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு தாங்க ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே, நான் அதிசயத்தின் தேவன்பா. அதிசயமான காரியங்களை உங்க லைஃப்ல நான் செய்ய போறேன், நீ கவலைப்படாத, எதை குறித்துமே கவலைப்படாதன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. தாவீது ஆடு மேய்ச்சல் இருக்கும்போது தாவீதுக்கே தெரியாது நான் தான் நாட்டுக்கு ராஜாவாக்க போறேன் அப்படின்ட்டு. அதே போல உங்க லைஃப்ல கூட நீங்க ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு காத்திருக்கீங்க. எனக்குலாம் இது நடக்குமான்னு சொல்லி நீங்க நினைச்சு பார்த்துன்னு இருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, உனக்கு நிச்சயமா நடக்க போகுது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயமான காரியங்கள் உங்க லைஃப்ல சீக்கிரம் நடக்க போதுமா, நீ கவலைப்படாத, உன் மன விருப்பத்தின்படி உங்க லைஃப்ல நடக்க போதுன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. விசுவாசத்தோட இருங்க, நீங்க அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வீங்க. இப்ப விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களை ஃபாலோ பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.